பார்வதி அம்மா பல யுகங்களுக்கு முன்னாடி தவம் செஞ்ச ஒரு குகைங்க இது. பயமாக இருக்குங்க இங்கே நிற்கிறதுக்கு, அப்படி கை காலெலாம் நடுங்குது. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்வதமலையினுடைய அடிவாரத்தில் தான் இருக்கிறாங்க. பர்வதமலை பார்க்க தான் நம்ம டீமோடு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இப்போ தென்மாதி மங்கலம் வழியாக வந்துட்டு இந்த பர்வதமலை வந்துட்டு மலையேற்றம் செய்ய போகிறோங்க. இங்கேயே லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இங்கே அடிவாரத்துலேயே இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. இங்கே முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அங்கே செக்கிங் இருக்குதுங்க. நம்மளுடைய பிளாஸ்டிக் கவர், நம்மளோட பேக் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அங்கே செக்கிங் இருக்குது. அங்கே செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு மலையேற்றத்தை ஆரம்பிப்போம். காரில் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா பைக் ஸ்டாண்ட் இங்கே இருக்குதுங்க. கார் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குதுங்க. கார் ஸ்டாண்டு, கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோவில், பச்சையம்மன் தாயை வந்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்தது வாங்க பர்வதமலையினுடைய மலையேற்றத்தை ஆரம்பிக்கலாம். மல்லிகார்ஜுனரை போய் பார்த்துட்டு வருவோம். நம்மளோட நிர்மல் வந்திருக்கிறாரு. என்னைய பெரிய பிரபலமாவே ஆகிட்டிய. நீங்க பிரபலம் தாங்க, உங்களெல்லாம் பிரபலம் ஆக்கணுன்றது இல்லை, நீங்க பிரபலம் தாங்க. மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப தடவை வந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம டீமோட வந்திருக்கோம். சூப்பராக பர்வதமலையை ஏறி பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். மேலே உள்ள மல்லிகார்ஜுனரை போய் சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம். இவர் தான் இப்போதைக்கு எங்களோட ஆத்ம குரு, சரியா? இவர்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் எங்கேயாவது மலைக்கு போனோம்னா இருக்க போகிறோம். எங்கேயாவது போனோம்னா ஓலைச்சுவடி எடுக்கிறது, முத்துப்பாட்டு, இந்த கோயிலுக்கு போகலாமா, ஐயாட்ட பார்த்து தான் இனிமேல் நாங்கள் போக போகிறோம். அது மாதிரி நீங்களும் எதுவும் போறது விளம்பரம் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் அடுத்தவங்கள. இவரோட ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு எல்லாமே அவர் தாங்க. இவரோட நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம், அந்த ஸ்க்ரீன்லேயே வரும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க அவர் தாராளமா பார்க்கலாம். அவரு தான் பெரிய பிரச்சனையே வருவார். எலிஜோசியம் எல்லா மாந்திரிகம் எல்லாமே கைரேகை பாப்பாருங்க. அந்த விளம்பரம் நல்லபடியாக வந்துட்டு இந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயில்லையும் வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ பர்வதமலைக்கு வந்துட்டு நம்ம இந்த ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டு ரோடு போட்டிருக்கிறாங்க. அந்த ரோட்டில் வந்து நடந்து போகணுங்களாமா. இப்போ அந்த ரோடு பாதை தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். 2-2.5 கிலோமீட்டர் வரலையும் இந்த மாதிரி பாதை தான், அந்த மலையினோட அடிவாரம் வரலையும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 படிக்கட்டுகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இது வரலையும் பர்வதமலை வந்தது இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். போக போக தான் தெரியும் இந்த பர்வதமலை வந்துட்டு எவ்வளோ கடினமாக இருக்க போகுது, அப்படி இல்லை ஈஸியாக இருக்க போதா அப்படின்றது. பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக அருமையாக இருக்குதுங்க. போகிற வழியில் சுற்றி நல்லா அடர்ந்த காடு. இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். பௌர்ணமி நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் மாலை 3 மணிக்கு மேல் மலை ஏற அனுமதி இல்லை. ஸோ
ஸோ பௌர்ணமி நாளில் மட்டும்தான் அதுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்களாட்டங்குது. மற்ற நாளில் வந்துட்டு 3 மணிக்கு முன்னாடி மட்டும்தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருக்கிறோம் மக்களே. இதுவரையிலையும் நான் போன ட்ரெக்கிங்கில் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்தது இந்த பர்வத மலைக்கு தான். பார்த்துக்குங்க அப்போ பர்வத மலை எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. அங்கே உச்சியில் இருக்கிறாருங்க, அவரை தான் வந்துட்டு நாம் இப்போ பார்க்க போயிட்டுருக்குறோம். நேற்று நைட்டு இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குதுங்க. ரோடு சைடில் எல்லாமே பயங்கரமாக தண்ணி நிற்கிதுங்க. நல்ல மழை பெஞ்சிருக்குதாம்மா. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு இன்றைக்கி விடிய காலையில் 3 மணிக்கு தான் மழை நின்றுருக்குதுங்க. இப்போ வந்துட்டு நல்லாவே வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குதுன்ட்டு, தண்ணி எப்படி நிற்கிது பாருங்கள். ஓகே, மேலே போயிட்டு கீழே இறங்குற வரலையும் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆட்டம் அந்த ரோட்டில் நடந்து வந்திருப்பாங்க. அங்கே பாருங்கள் வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்க காட்டுறேன். அங்கே பாருங்கள் அந்த மேகம் மிஸ்ட்டு மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்றதை பாருங்கள். அந்த இடம் தெரியுதுங்களா? மிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த உச்சி அது எங்கேயோ ஆகாயத்தில் இருக்குதுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அங்கங்கே போர்டு வச்சுருக்குறாங்க. வன விலங்குகளை வந்து வேட்டையாடுவதோ அதை வந்துட்டு கொன்று சாப்பிடுவதோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வன உரிமை சட்டத்தின்படி தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு 2வது போர்டுங்க. இங்கே பாருங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இந்த மலையேற்றத்துக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டாறு அருவி ஒன்று போயிட்டுருக்குது பாருங்கள். இதெல்லாம் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா பயங்கரமான வந்துட்டு தண்ணி போக மாட்டேங்குதுங்க. அதனால தான் வந்துட்டு அந்த வெள்ளை எச்சரிக்கை போர்டு வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எல்லாருமே நம்மளுடைய குழு மெம்பர்ஸ் தான் நின்றுருக்குறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வழியை கிராஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு 2 லேடிஸ் அடிச்சுட்டு போய் இறந்துட்டாங்க. வரவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து பாதுகாப்பாக வாங்க மக்களே. நம்ம அந்த காற்றாட்டு வெள்ளம் போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம இன்னும் முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, நம்ம கூட விக்டோரியா ஆத்தாவும் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டைம் நம்மளோட வாசிமலை வீடியோவிலுமே நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. அத்தா ஒரு ஆய் சொல்லுங்க. எல்லா மக்களும் வாங்க, உங்களை வரவேற்கிறோம். வாங்க, சேர்ந்து பயணம் பண்ணுவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்துட்டு போனா என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும்னு சொல்றாங்க. இங்க வந்தா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது சொன்னாங்க. அதுக்கு முதல்ல தெரியலையா, கீழே பஸ் ஸ்டாப்ல தான் போய் சொன்னாங்க. அப்ப அதை மனசுல வச்சு இப்ப நிர்மல் போடவும் இந்த வேண்டுதல் அவர்கிட்ட வைக்கிறேன். அவங்களுக்காக வேண்டி அந்த 4 பேர், ஒரு 4-5 பேர் அவங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நோய் இருக்கக்கூடாது. அதை இவர்கிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறேன். வேண்டுதல் வச்சுட்டு அடுத்து வந்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற நான் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக மக்களே பாருங்க, விக்டோரியா பாட்டி சொல்றாங்க அவங்க இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது வந்து அவங்களோட வேண்டுதலுக்காக இல்லையாமா. அவங்க ஃபேமிலியில் யாருக்கோ 4 பேர்த்துக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குதுங்களாமா. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வேண்டிக்க வந்திருக்கிறாங்க மக்களே. நம்மளும் சேர்ந்து வேண்டிப்போம், அவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும். இங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க பாருங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து வன விலங்குகளுக்கு வந்துட்டு எந்த உணவும் அளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகுதுங்க. செம்ம போர்ஸாக போயிட்டுருக்குறோம், பயங்கர எனர்ஜெட்டிக்காக போயிட்டுருக்குறேங்க. இதே எனர்ஜெட்டிக்கு அந்த கடைசி வரலையும் இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் மக்களே. பாருங்க எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நீட்டு. சமக்கான தலையில போட்டுக்கோங்க, வெயில் அதிகமாக. மக்களே பார்த்தீங்களா, செம ஜாலியாக இருக்க போதுங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே ஜாலியாக கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம். நல்லா இருக்க போதுங்க மக்களே. ஃபாரஸ்ட் ஆஃபீஸிலேருந்து வச்சிருக்கிறது இது 4வது போர்டுங்க. இதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, வனப்பகுதியில் வந்துட்டு குப்பைகளையோ இல்லை பிளாஸ்டிக் கழிவுகளையோ போடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் மக்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே
பிளாஸ்டிக் வேஸ்ட்டோ இல்லை பிளாஸ்டிக் குப்பைகளை எதையுமே போடாதீங்க. அது வந்துட்டு நாட்டுக்கும் காட்டுக்கும் கெடுங்க. இங்கே ஒருத்தர் பாருங்கள் ரொம்பவுமே பாவமாக இருக்கிறாருங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வனவிலங்கு சட்டம் சொல்லியிருக்குதுங்க எந்த ஜீவராசிக்கும் வந்துட்டு உணவளிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இங்கே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள் அன்னதான வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. மலையினோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்தோம். இங்கே பாருங்க வீரபத்ரர் சுவாமி, வீரபத்ரர் நல்லா இருந்ததுங்க. அருமையாக அவரை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பாயாசம் மாதிரி தெரியுதுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. கஞ்சியா? பாயாசம் இல்லைங்க, அது கஞ்சி. எப்படி இருக்குது கஞ்சி? சூப்பராக இருக்கு. சூடாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? அன்னதானம் நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம மக்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஓகே மக்களே, இப்போ அடுத்தது சவாலான பாதைகளை இனிமேல் தான் சந்திக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ படியை வந்துட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1300 படி மக்களே. நல்ல அடர்ந்த காடு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சன்லைட்டே உள்ளே வரல பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. அதில் தான் நானும் நம்ம பிரக்கி ப்ரோவும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். நடந்து வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வலதுபுறங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிணறு, அருமையாக இருக்குது மக்களே. இங்கிருந்து தான் வந்துட்டு இப்போ நம்ம பிளேட் வாஷ் பண்ணினது, சாப்பிட்ட இடத்துல குடிச்சது எல்லா தண்ணியுமே இந்த இடத்துல தான் சப்ளை ஆகுதுங்க. நாகதேவதை இங்கே இருக்கிறாங்க. இவங்களை வழிபட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம காக்கும் கடவுளான கருப்பரையும் பார்த்துட்டு போயிடலாங்க. மக்களே சிவன் இருக்கிறாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு முன்னாடி நந்தி, அங்கே சிவன், நல்ல பெரிய லிங்கமாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு மக்களே. வாங்கிக்கலாங்க. வனதுர்க்கையை வந்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மலையை நல்லபடியாக ஏறி மல்லிகா அர்ஜுனரை வழிபட்டுட்டு அப்படியே பிரம்மராம்பிகை அவங்களையும் நல்லபடியாக வழிபட்டுட்டு நல்லபடியாக கீழே இறங்கி எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு தான் வனதுர்க்கை அம்மன்ட்ட வேண்டிட்டு வந்திருக்கிறோம் மக்களே. ஸோ நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும். நீங்களும் வாங்க, நல்லபடியாக போயிட்டு வரலாம். ஷூ போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் சிரமம். சாக்ஸு ஷூ எல்லாமே நனைஞ்சிரும். செப்பல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ வரும்போது அதை போட்டு வாங்க. அருமையாக வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயில், அதுதான் சொல்லணும். அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே போயிட்டு வரணுன்றதுக்காக. பாதை பாருங்கள் எப்படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீட்டு சிமெண்ட் ரோடுங்க. இது எங்கேயுமே டேமேஜ் இல்லாமல் அருமையாக இருக்குது. ஆயிரத்தி 300 படி இருக்குதுங்க தோராயமாக. அதில் முதல் படியில் காலடி எடுத்து வச்சிட்டோம். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேயே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சிங்க. ஃபுல்லாக இருட்டு தான். நல்லா அடர்ந்த காடுன்றதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. செழுமை அழகா இருக்குது. இப்போ காலத்துல வந்தா அது வேற லெவல்ல இருக்கும். செழுமையா இருக்கும். அந்த அளவுக்கு அடர்ந்த காடு மாதிரி இருக்காது. நல்லா இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரியான கிளைமேட்ல இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு தான் நல்லா இருக்கு. டீஹைட்ரேஷன் ஆகாது. கிளைமேட் மக்களே, இது ஆக்சுவலாக வந்துட்டு அக்டோபர் மாதம். இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, ஞாயிற்றுக்கிழமைங்க. இது அக்டோபர் 12. 1300 சில்லற கரெக்ட். 1300 4560 அடி ஹைட்டு. 4560 அடி ஹைட்டுங்க கடல் மட்டத்திலிருந்து. இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்கிறேன். எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு தான் போகணுங்க.
மக்களே இங்க பாருங்க, அகிலாண்டேஸ்வரி சமேத மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் போலாம். மக்களே நல்லா ஃபுல் எனர்ஜெட்டிக்ல போயிட்டு இருக்கிறேங்க. சாப்பிட்டுட்டு ஃபுல் எனர்ஜெட்டிக்ல வந்துட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, அட்டை பூச்சி. லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா மரவட்டை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மக்களே. நம்ம மக்கள் எல்லாருமே எவ்வளோ ஒரு ஆனந்தமாக மலை ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்னதான் கை காலில் வலி இருந்தாலும் ஆனால் ஒரு சந்தோஷமாக ஏறிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏறிட்டு இருக்கிற பாதை பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக புதருங்க. மழை பெஞ்சு இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா வளர்ந்து பாதையிலேயே ஃபுல்லாக முள் செடியாக இருக்குதுங்க. வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். இது ஆனால் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதான் வாசி மலை போனபோது எல்லாம் காஞ்சி போய் கிடந்தது. இங்கே பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. ஆமாம் சூப்பராக இருக்கு. எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து ஏறிட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சிறுவண்டுங்க வந்தாலும் ஆத்தா பாருங்க என்ன வேகத்தில் போகிறாங்கன்னுட்டு. விக்டோரியா பாட்டி வாழ்க வாழ்க. விக்டோரியா பாட்டிக்கு நம்ம ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிச்சு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சன்லைட் உள்ள வரலைங்க, அந்த அளவுக்கு காடு வந்துட்டு அடர்த்தியா இருக்குதுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மக்களே திருப்பி சொல்லுங்க. இங்க பாருங்க, முன்னாடி பயங்கரமான முள்ளு புதருங்க. அதுக்குள்ள குனிஞ்சுதான் வரணுங்க. நமச்சிவாய ஓம் சொல்ல சொன்னீங்களா? குனிஞ்சு தான் போயிட்டு இருக்கிறோம். சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாருங்க அண்ணா உங்க பேரு? மாது. எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து. நம்ம மல்லிகார்ஜுனரை பார்க்கறதுக்கு பெங்களூர்ல இருந்து நம்ம மாது அண்ணா வந்திருக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க மக்களே, அப்படியே பாருங்க நம்ம மக்கள். அண்ணா உங்க பேரு? ஹேமந்த் குமார். நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரோம். சென்னை. சூப்பர். நம்ம போயிட்டு இருக்கிற வழியிலேயே வந்துட்டு இந்த காற்றாற்று அருவி எவ்வளோ ஒரு அழகா வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. இது வந்துட்டு ஒரு மலை ஈரத்தோடய அந்த மலை ஏறுறதுக்கு மக்களே டீஹைட்ரேஷன் ஆகலைங்க. பாடி வந்து டயர்ட் ஆகலை. நல்ல சூப்பராக இருக்குது. ஒரு எனர்ஜெட்டிக்காகவே எல்லாருமே ஏறிட்டு இருக்கிறோம். நம்ம வெயில் டைமில் வெயிலில் ஏறினா மட்டும்தான் பாடி டீஹைட்ரேஷன் ஆகும், டயர்ட் ஆகும். இங்கே வந்து டயர்ட் ஆகலை. அதுக்கு காரணம் இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதமும் இந்த மாதிரி குளுமையாக இருக்கிறது தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே. தெளிவாக போகுதுங்க தண்ணி. இங்கே பாருங்கள் ஒரு குட்டை மாதிரி ஒன்று தேங்கி நிற்குதுங்க. நேற்று நைட் நல்ல மழைங்க மக்களே. கீழே கடையில் இருந்தவங்க சொன்னாங்க, கடை வச்சிருக்கிற மக்கள், நல்ல மழை. நேற்று பெஞ்ச மழை தாங்க இப்போ வரலையும் தண்ணி ஓடிட்டு இருக்குது. 400வது படியை வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணி நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் செங்குத்தாக ஏறுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. இவ்வளோ நேரம் ஒரு ஃப்ளாட்டான படியில் ஏறிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு செங்குத்தாக ஏறுதுங்க. மக்களே, வனவிலங்குகளுக்கு வந்து உணவு அளிக்காதீங்கன்னு சொல்லி கீழே அங்கங்கே போர்டு போட்டிருந்தாங்க. ஆனாலும் வந்துட்டு யாரோ மக்கள் உணவளிச்சிருக்கிறாங்க. அது பாருங்க பிளாஸ்டிக் கவரெல்லாம் போட்டு போது பாருங்க. சப்போஸ் அதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு சேராமல் போயிருங்க. அதனால் தயவு செஞ்சு யாரும் பிளாஸ்டிக் பொருளை காட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தாலும் அதை தேவையில்லாத இடத்துல கீழே போடாதீங்க. இங்கிருந்து அந்த மல்லிகார்ஜுனர் கோவிலோட வியூ பாருங்க மக்களே. மேகங்களுக்கு மத்தியில் ஆகாயத்தில் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கு மக்களே உண்மையிலுமே ஒரு நந்தி அங்கே படுத்துட்டு சிவனையும் பார்வதியும் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கிறதுனால தெரியல. இவ்வளோ தூரம் நடந்து வந்த சலுப்பு குறையிறதுக்காக காலை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாருங்க. மூலிகை வாட்டார் மக்களே கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்குது. கண்டிப்பாக ஒரு ஆண்டவரால் நல்லா கிரிப் இருக்கிற செப்பல் போட்டு வாங்க. இல்லை வெறுங்காலில் வந்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க. இங்கே பாருங்க மக்களே, வேற லெவலில் போயிட்டு இருக்குதுங்க தண்ணி. இங்கே பாருங்க போகிற வழியில் எவ்வளோ ஒரு அழகாக தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க மக்களே. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இது என்னடா 10 டைம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதாங்க உண்மை. அருமையாக இருக்குங்க. நம்ம மக்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. அதான் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. ஏன் டயர்டாக பேசுறீங்க? என்னாச்சு? இல்லை
இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க நேற்று கேதார்நாத் போயிட்டு வந்தாங்க, அந்த டயர்ல இருக்காங்க. ஆமா. கேதார்நாத் எங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பர்வதமலை ஏறிட்டு இருக்காங்க. நீங்க இடையில வந்தனால உங்களுக்கு அவங்க டயர்டா இருக்க தெரியுது. எல்லாரோட முகத்திலேயும் ஒரு சிரிப்பும் ஆனந்தம் தெரியுதுங்களா? அதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற கிளைமேட் தாங்க. சூப்பரா இருக்கு. வழியில படி பூரா தண்ணி, ஜாலியா விளையாடிக்கிட்டு காலை கையை நனைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு அருமையா வந்துட்டு இருக்கிறாங்க. செங்குத்தா ஏறிட்டு இருக்குது. என்னதான் செங்குத்தா ஏறினாலும் இந்த மலையோட உயரத்தை பார்க்காம விட மாட்டோம். 900வது படியில் வந்து நின்றுருக்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மக்களினுடைய எனர்ஜி எல்லாம் லோ ஆகிட்டே இருக்குது, நம்பிக்கையே லோ ஆகிட்டே இருக்குது. ஆனால் விடுவோமா? ஏறிக்கிட்டே இருப்போங்க. வாங்க போகலாம். மக்களே, காலையில் நேரமே ஏறி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து மேற்கொண்டு ஏறிட்டே இருக்கிறோம். 1000வது படியை கடந்து 1001வது படியில் காலை வைக்கிறாங்க. சுத்து போடுறானுங்க, தெரியுதா? மக்களே, எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி பாருங்க. பார்க்கறதுக்கு அந்த தாயினோட பாசத்தை பார்த்தீங்களா? ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக தன்னோட தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருக்குதுங்க. இது ஒரு தப்பான கண்ணோட்டம் இல்லைங்க மக்களே. நம்ம பிரக்கி ப்ரோ நின்றுட்டாப்லைங்க. நானும் நின்றுட்டேன், அதான் அவரை வீடியோ எடுக்கிறேன். இந்த மலையில் 2 கடவுள் இருக்காங்க. மஸ்குலைன், ஃபெமினைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆணோட சிவபெருமானோட சக்தியும் அம்பாலோட பிரவாகமும் இருக்குது இந்த கோயிலில். பர்வதமலை அப்படின்னா, பர்வதம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் மலைன்னு அர்த்தம், பார்வதின்னு அர்த்தம். அம்பாள் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிஞ்சு கோடான கோடி வருஷமாக திருப்பி சிவபெருமானோட சேரணும்னு சொல்லி இந்த மலையில் நின்று தவம் பண்ணாங்க. 2014 நாங்கள் வந்தோம். அப்போ நைட் அப்போலாம் ஸ்டே பண்ணலாம். அப்போ பண்ணும்போது மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். ஆனால் போய் நாங்கள் கோயிலில் யாரும் வந்து போகிறது யாருமே இல்லை. மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், திடீர்னு திரவி வாசனை அடிக்கும். அப்போல்லாம் பூட்டி இருந்தது, அப்போ யாருமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லடி வசத்தை கேட்கும். சரி, அர்ச்சனை பண்ணுறாங்க, தீபம் காமிக்கிறாங்க. போய் தீபாவளி எடுத்து கொண்டு போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. அதை தீபம் எரியாது, விளக்கு மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கும். அப்படியே புல் அடிச்சிருச்சு அவ்வளோ. அப்போ சூட்சமாக வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி சிவபெருமானை வணங்கிடும். ரொம்ப 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 அதிக சக்தி வாய்ந்த இடம். படி வெளியை முடிச்சிட்டோம். 1320 படி சொல்லியிருப்பேன் இல்லை மக்களே, 1263 படிங்க. இப்போ முடிச்சுட்டு மலைப்பாதையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாது, ஆனால் முன்னாடி நிர்மல் இருக்கிறாருங்க. படிப்பாதை முடிஞ்சு மலைப்பாதையில் ஏறிட்டு இருக்கிறேங்க. கரடு முருடான கல்பாதை. பாறையில் வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு கசிஞ்சு போகிறது தெரியுதுங்களா? நீர் கசிகிறது எல்லா பக்கமுமே இருக்குதுங்க. இதுதான் நம்ம வந்த வழி. எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், நம்ம வந்த வழியை திரும்பி பார்க்கணுன்ட்டு. பார்த்துக்குங்க. இதில் தான் ஏறிட்டுருக்குறோம், ஏற போகிறோம். ஒரு கோட்டை மாதிரி தெரியுதுங்க. கல்லாலான கற்றடி கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மண்டபம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்படியே அங்கே மேலே பாருங்க, தெரியுதுங்களா அந்த காட்சி? இன்னும் நம்ம அந்த உச்சிக்கு தான் போனோங்க. கோட்டையிலிருந்து அப்படியே நம்ம கீழே வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இங்கே வந்து கீழே இறங்கி போனோம்னா மழைநீர் சேகரிக்கிற மாதிரி ஒரு தொட்டியினோட அமைப்பு கரெக்டாக அந்த இடத்துல இருக்குதுங்க. கீழே போகிறதுக்கு பாதை சரியில்லைங்க மக்களே, அதனால் அதை வந்துட்டு அங்கே பக்கத்தில் போய் நம்ம பார்க்க முடியாது. அங்கே வந்துட்டு ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஆப்போசிட் மலை. முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாருங்க. ஆனால் தெய்வானையினுடைய சிலை வந்துட்டு சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே இருந்த தர்மசாஸ்தாவனுடைய கோயிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்னும் மேலே சிவன் மல்லிகா அர்ஜுனரை பார்க்குறதுக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். வாங்க மக்களே, தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம். ரொம்பவுமே குறுகி ஒரு கடினமான பாதையாக மாறிடுச்சு. ரொம்ப நேரமாக என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு.
எல்லாத்தையுமே வா ரைட்டுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இவர் நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் வேற பேக் மாட்டிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுவார்னு தெரியல. ஸ்கெட்ச் போடுறாப்புல. ஐயோ, ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் வந்துட்டு இந்த மலையேற்றத்தை ஏற ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்குது. நல்லா அடர்ந்த காடுங்க, மூச்சு இறைக்குது. என்னதான் கூலிங்காக கிளைமேட் இருந்தாலும் உடல் வேர்க்குதுங்க. நல்லா இருக்கு. வேத்து ஊற்றும் போது ஜில்லுன்னு காற்றடிக்கும் பாருங்க, அப்போ வேற லெவலுங்க, அருமையாக இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த வியூவை நீங்களும் பாருங்கள். வேற லெவல் மக்களே. இந்த வழியில் தான் நம்ம போகணுங்க. வாங்க போவோம். அங்கே பாருங்க எங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க. அங்கே செம்ம அட்வென்ச்சராக இருக்குதுங்க. பாருங்க மக்களே எப்படி இறங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அங்கே பாருங்க, நம்ம இப்போ தென்மாதி மங்கலம் வழியாக வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இங்கே நமக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்த வழி வந்துட்டு தென்மாதி மங்கலத்துலேருந்து வந்த வழிங்க. அப்படியே இந்த சைடு கடலாடி வழியாக வர்ற வழிங்க. அந்த 2 வழியும் இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒன்றா சேருதுங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாதையுமே கடினமாக இருக்க போகுதுங்க. இப்போ அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு தென்மாதி மங்கலம் போகிற வழிங்க. அப்படியே இந்த சைடு ஒரு பாதை போகுது பாருங்கள், இது வந்துட்டு கடலாடி வழியாக வர்ற வழிங்க. இந்த பாதை வந்துட்டு கொஞ்சம் பராமரிப்பு நல்லா இருக்காதுங்களாமா, பாதையும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களே, இந்த போர்டில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இருக்கிற வழி தான் வந்துட்டு ரொம்பவுமே செங்குத்தாக கடப்பாறைப்படி அப்புறம் ஏணிப்படி அப்படின்ற போர்டு போட்டுக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஹை ப்ரெஷரு, பிபி, அப்புறம் வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் இந்த இதுக்கு மேலே இந்த மலை பயணத்தை வந்துட்டு ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இருந்து தான் அந்த கம்பி பாறை ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செங்குத்தாக ஏறணுங்க. தெரியுதுங்களா? அங்கே ஏறுறாங்க பாருங்கள். இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஏறிட்டு இருக்க வேண்டியதாங்க. பாதை ரொம்பவுமே கடினமாக இருக்குதுங்க. கீழே ஏறும்போது இருந்த எனர்ஜி இப்போ எங்களில் யாருக்குமே இல்லைங்க. எவ்வளோ ஒரு செங்குத்தான பள்ளத்தில் எப்படி இறங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு இதில் தான் நம்ம ஏறி வந்தோம். செம ஈஸி, ரொம்ப கஷ்டம். ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ட்ரெக். கண்டிப்பாக கண்டிப்பாக. 5 kilometers. மக்களே, ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு இன்னும் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிறேங்க. இப்போ மேலே ஏறக்கூடிய பாதையை உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் மக்களே. எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு மலை பயணம் அப்படின்றத. உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க, த்ரில்லிங்காக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு. இங்கே பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இப்போ அப்படியே வாங்க, இந்த மலைப்பாதை ஏறுவோம். இந்த ஒரு வியூ பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அந்த உச்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வந்தோம்னா மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க, எதுக்காகன்னு தெரியல. இன்னும் நம்ம இந்த வழியில் தான் மேலே போகணுங்க. அங்கே பாருங்கள், அங்கே உச்சியில் தெரியுதுங்களா? அங்கே போகணுங்க. போகிற பாதையை பாருங்கள். கடவுள் பாருங்கள், கடவுளே இவ்வளோ தூரம் பத்திரமா ஏற்றிட்டேன், இதுக்கு மேலே பத்திரமா ஏற்றி இறக்கிறியா ஐயா? அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். அங்கே பாருங்கள்,
எல்லாத்துக்கும் எந்த குறையும் இல்லாமல் மற்றபடியாக கீழே இறக்கணும், மேலே ஏற்றி திருப்பி கொண்டு வந்துடணும். மக்களே, போகிற பாதை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அம்புகுறி போட்டிருக்கிறாங்க. சைடில் பாருங்கள், ஒரு மலை சரிவில் நம்ம வந்து போயிட்டுருக்குறாங்க. கர்ணம் தப்புனா மரணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது இங்கே நடந்துருங்க. உளுந்தா அடிவாரம் தாங்க. மக்கள் வந்து இந்த மரத்தில் அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக வளையல், தொட்டில், மஞ்சக்கயிறு அந்த மாதிரியெல்லாம் கட்டி வழிபடுறாங்க பாருங்கள். இதை நம்ம மேக்ஸிமம் எல்லா கோயில்லையுமே பார்த்துருப்போம். வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டுங்க. ஏழ்நூறு அடி ஹைட்டுங்க இங்கே பாருங்க. ஓகே மக்களே, இப்போ இவங்க எல்லோரும் வராங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு இறங்குற வழிங்க. இங்கே இருந்துட்டு இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இதுதான் வந்து ஏறுற வழிங்க. இது வந்து கடப்பாறை பாறை, இது வந்துட்டு ஏணிப்படிங்க. விசி எக்ஸ்ப்ளோரருங்க, விசி எக்ஸ்ப்ளோரர். ஓகே போகலாம் மக்களே. அங்கே பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் லெவல். கண்டிப்பா மக்களே, இங்கே பாருங்க, இதுதான் வந்துட்டு பர்வதமலையினோட டஃபஸ்ட்டு ஏற்றமான கடப்பாறை பாறைங்க. இங்கே பாருங்க மக்கள் எங்கே எப்படி தொத்திக்கிட்டு ஏறுறாங்க நீட்டு. அப்படிதான் மக்களே நம்மளும் ஏறணும். அங்கே ஏறுறாங்க பாருங்க, அங்கே பாருங்க எங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க. ஒரே மலைங்க, 700 அடி ஹைட்டு. ஒரு 15 நிமிஷங்க இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம விக்டோரியா பாட்டி வந்துட்டு இந்த பச்சை பயிரில் வந்துட்டு முளைக்கட்டி அந்த பயிர் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டாச்சுங்க. இப்போ சாப்பிட்டு வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா அந்த கடப்பாறை பாதைங்க, அதில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். வாங்க மக்களே, பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் போது பாருங்க. சரிதான், உங்களுக்கு கால் வைக்கிறதுல வெட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம கடப்பாறை பாருங்க, கம்பை வச்சுக்கிட்டு ஏறவே முடியாது. பெரும்பாட்டியை பாருங்க, அது வந்து ஏறிட்டு இருக்காங்க. அந்த கம்பை விட வேணான்னு சொல்றாப்புல. குச்சி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க ஒரு ஆள் எங்களுக்கு பின்னாடி வாங்க. அவங்க வந்து கம்பை வந்து ஒரு தினசா வேற வச்சுக்கிறாங்க. குச்சி இருக்கிற ஆள் எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் வாங்க. சாமி இங்க பாருங்க, எப்பவுமே சாமி நமக்கு உச்சத்துல தான் இருப்பாப்ல. அங்க இருக்கிறது கடினமான கடப்பாறை இப்ப தயவு செய்து எல்லோரும் பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். இதுதான் அந்த கடப்பாறை பாதைங்க. இந்த கடப்பாறைகளை வந்துட்டு இந்த குழியில வந்துட்டு பதிச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒரு குழி வெட்டி அதுல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கடப்பாறைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த கடப்பாறைகளை வந்து நம்ம பிடிச்சதான் ஏறணும். நம்ம ஏறுற நல்ல நேரம், நமக்கு வெயில் அடிக்கலைங்க, அதனால வந்து இந்த கம்பியெல்லாம் சுடலை. அதனால கேர்ஃபுல்லா பார்த்து ஏறணும். அப்படியே நம்ம தலைக்கு மேலே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம ஏற போகிற இந்த பாதையை பாருங்க, இங்கே பாருங்க. இந்த இடத்துல போனை பிடிக்க முடியல, நம்ம கொஞ்சம் ஏறி மேலே வா. ஆனால் ஏறுறதுதான் தண்டாவளை பிடிக்கிறது பார்த்து மக்களே. ரொம்பவுமே கஷ்டமான இந்த பாறைகளை ஏறி வந்துட்டு இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி பழங்கால ஒரு கோயிலும் ஒரு கட்டடமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை சுவருங்க. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் ஒரு குறுநில மன்னர் வந்து கட்டியிருக்கிறாருங்க. இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக வந்துட்டு ஒரு வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. இது இன்னுமே நல்ல முறையில் இருக்குதுங்க. பராமரிப்பு இல்லைனாலும் இந்த கட்டட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சிதலமடையாமல் நல்ல நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த கோட்டையை பற்றி எதனா சொல்லுங்க.
என்னத்தை சொல்றது, 3ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட கோயில். சோழ மன்னர்கள் அப்போ இப்போ 3ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு. இப்போ இருக்கக்கூடிய படைபலமோ ஜனபலமோ தொழில்நுட்பமோ அவங்களுக்கு கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நாம் ஏறு வரத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். இப்போ இந்த கல்லெல்லாம் பாருங்கள், இந்த கல்லில் சொத வேலை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை பாறையாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணாங்களா? இது எல்லாமே வந்து மேல் ஃபீமேல்னு சொல்லுவாங்க இதோட ஆர்கிடெக்சரோட டெக்னாலஜி. அதனால் அது சார்ந்து கிடையாது. அதனால தான் இன்னும் அது வந்து காலம் மறந்தாலும் அந்த மரங்கள் வந்து அதில் முளைச்சிருந்தாலும் அந்த கட்டடம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதோட டெக்னாலஜியோட முறை. இங்கே வந்து எல்லா சோழ மன்னர்களுமே ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுறாங்க. சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, பல்லவ நாடு எதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு மலைப்பகுதி ஒரு நாட்டை கைப்பற்றினா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலையை கைப்பற்றுவாங்க. அந்த மலையில் சிவபெருமானையோ முருகபெருமானையோ ஸ்தாபனம் பண்ணி அவங்க கொடியை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு பயந்தாங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய போர் புரியக்கூடிய ஆளுங்கள் அந்த கோயிலை எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது காரணம். இயற்கை சீற்றத்தினால ஏதாவது அழிவு ஏற்பட்டால் மக்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கணுங்கிறதுக்காகவும் இது வந்து அப்போ கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதோட நிலைமை வெரி பேத்தட்டிக். ஒரு 4500 அடி ஹைட்டில் உக்காந்துட்டு நாங்கள் எல்லாருமே குரூப்பாக டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. சுட சுட டீ, உப்பு கட்ட டீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அமிர்த மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் நாளை பின்ன நம்ம பிரகி ப்ரோ வந்துட்டு எந்த ட்ரெக்கிங்கும் டீ கொண்டு வர மாட்டாரு, டீ கிடைக்காது. இங்க பாருங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கிறாங்க. வாங்க மக்களே டீ குடிக்கலாம். நிர்மல் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 2 டீ குடிச்சிட்டாருங்க. குடிச்சிட்டு மலை ஏற்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 200 அடிங்க ஹைட்டு, அவ்வளோதான் ஏறிட்டேங்க, சாதிச்சிட்டேங்க நாங்கள். ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்து தண்ணி வேணாம், சோறு வேணாம், டீ இருந்தா போதும். அதனாலதான் இந்த மலைக்கு நாங்க டீயே பார்சல் கட்டிட்டு வந்திருக்கோம். ஒரு கேன்ல 2 கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கோம். மக்களே, இவரை பொறுத்த வரலையும் நீங்க டீயை டம்ளர்ல ஊத்திலாம் கொடுக்க வேண்டாம், டீன்னு பேப்பர்ல எழுதி டம்ளர்ல போட்டு கொடுத்தாலே குடிச்சிருவாப்ல. ஓகே நிர்மல், கண்டிப்பா கண்டிப்பா. நியூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, இங்க 5000 அடி ஹைட்ல வந்துட்டு நியூ ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாருமே டீயை குடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இன்னொரு 200 அடி ஹைட்டு தாங்க. டீயை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு எனர்ஜியோட வந்து மேலே ஏற போறோம். என்னங்க ஏறிடலாமா? ஏறிட வேண்டியது. ஸ்டெப்பு பாருங்க, இந்த கோட்டை சுவர் சொன்ன பாத்தீங்களா, இந்த கோட்டை சுவர்ல இருந்து ஸ்டெப்ஸ் வந்து இப்படிதான் ஏறுதுங்க. சாதாரண டீ இல்லைங்க, மூலிகை டீ வேற. என்னது மூலிகை டீ? ஆமா, சாதா டீ இல்ல, மூலிகை டீ குடிச்சேங்க. இங்க பாருங்க, சிவன் எங்கும் சிவன் எதிலும் சிவன் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், நல்ல பாதை முடிஞ்சுது. மறுபடியும் மலைப்பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா, எங்களோட வந்தவங்க மலை ஏறி சாமி கும்பிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் மேலே ஏறல. இங்க பாருங்க, இன்னும் நாம எங்க ஏற போறோன்றத மட்டும் பாருங்க மக்களே. அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்கிருந்து நாம அங்க போகணும். இந்த ஒரு வியூ மட்டும் பாருங்க. அங்க பாருங்க ஒரு காலை எங்க தூக்கி வைக்கிறாருன்ட்டு. நயனமலை இல்லையா? ஓகே, போயிடுவோம். ஓஹோ, ஒரு காலோட முழுசா வைக்க முடியாதா? ஓஹோ மக்களே, இது ஒரு சமதளமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. என்றைக்குமே ஆபத்துக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, அதுதான் இது. இதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் ஒரு ஆபத்து. பட் இது வழியாக போனால் பார்வதி அம்மா தவம் செஞ்ச இடம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கு. பாம்புகள் அதிகமாக இருக்கு அந்த இதில். மக்களே, நம்ம பிரக்கி ப்ரோ சொன்னார் பார்த்தீங்களா, பார்வதி அம்மா பல யுகங்களுக்கு முன்னாடி தவம் செஞ்ச ஒரு குகைங்க இது. உள்ளே வந்து லிங்கம் இருக்குது, மரகத லிங்கம் இருக்குது. உள்ளே வந்துட்டு இப்போவும் லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்களே, இது வந்துட்டு ஒரு மக்கள் பயன்பாட்டிலேயே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோங்க. கோயிலுக்கு போகிற அந்த வழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. மேலே இருந்துட்டு இப்போ நம்ம அப்படியே படி வழியாக கீழே இறங்கி வந்தோம். ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இல்லைங்க இது. நிறைய பேர் வீடியோவில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இது வந்து ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். இது பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ 4000 அடி ஹைட்டில் மேலே இருக்கிறோம். இதை பார்க்கும்போது இந்த குணா கேவ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மலையினுடைய அடிவாரத்துக்கே போகிற மாதிரி தெரியுதுங்க. அங்கே பாருங்கள், இன்னும் அது போயிட்டே இருக்குதுங்க.
எங்கே இருக்குதுன்னே தெரியல. ரொம்ப ஆழத்தில் போயிட்டுருக்குதுங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னன் தான் வந்துட்டு இதையும் கட்டியிருக்கிறாரு. பார்வதி தேவி வந்துட்டு இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஒரு குகையில் தான் வந்துட்டு தவம் பண்ணினதா ஒரு வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. இது எல்லாமே பாருங்கள், அங்கங்கே இந்த செங்கற்கள் தெரியுது பார்த்தீங்களா? செங்கற்கள் வச்சு தான் அங்கங்கே அந்த பாறை இடுக்களில் வந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. ரொம்பவுமே ஆபத்து, அதே மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. பயமாக இருக்குங்க இங்கே நிற்கிறதுக்கு. அப்படி கை காலெலாம் நடுங்குது. இது மக்கள் அதிகமாக இங்கே வராததுனால கண்டிப்பாக பாம்பு, பூச்சி, பூரான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க. இங்கே நிறைய கொசு பறக்குதுங்க. கொசு, ஏகப்பட்ட கொசு பறக்குது. ஓகே மக்களே, இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே மேலே போயிட்டு மல்லிகார்ஜுனரையும் பிரம்மாம்பிகையும் பார்ப்போம். பயங்கரமான ஒரு கடினமான பாதைங்க நம்ம ஏறிட்டுருக்கோம். இந்த பர்வதமலை வந்துட்டு உண்மையிலுமே ரொம்பவும் ஒரு கடினமான பாதை தான். என்னடா வீடியோ ரொம்ப ஆடுதுன்னு பார்க்காதீங்க. ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் கடப்பாரையும் பிடிச்சி ஏறிட்டு இருக்கிறதுனால கேமரா வந்து ஸ்டடியாக பிடிக்க முடியல. அதுதான் அப்பா. பாருங்க, சிமெண்ட் படிக்கட்டு போட்டிருக்கிறாங்க. அது காங்கிரீட் படி போட்டிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள். அப்பா, இது நம்ம வந்த வழிங்க. பாதை பாருங்கள், கான்கிரீட் பாதை. மக்களே, எப்படி ஏறிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்பா, இந்த கடப்பாறையெல்லாம் பிடிச்சி தான் ஏறிட்டு இருக்கோம். அங்கங்கே கடப்பாறை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பா பாருங்க, எனக்கு பின்னாடி பாருங்க, வேற லெவலுங்க. அப்பா, அவ்வளோதான் மக்களே. இன்னொரு 5 நிமிஷம் மல்லிகார்ஜுனரை நம்ம பார்த்துடலாங்க. படிக்கட்டு ஒரு காலை வந்து முழுசாக வைக்க முடியல. காலை அப்படி திருப்பி தான் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. நேர் இந்த திசையில் தான் வந்துட்டு திருவண்ணாமலை இருக்குதுங்க. இப்போ ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியல. கைலாயத்திலிருந்து சிவபெருமான் தென்னாட்டுக்கு வந்து முத காலடி வச்ச மலை தாங்க இந்த பர்வதமலை. அவர் காலடி வச்சார் அப்படின்றதுக்கு அடையாளமாக இன்னமும் அவருடைய கால் பாதம் இங்கே இருக்கிறத பாருங்கள். இதுதான் வந்துட்டு சிவன் கைலாயத்திலிருந்து தென் திசைக்கு வந்தபோது முத எடுத்து வச்ச காலடிங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருக்குது, ரொம்ப புண்ணியமாகவும் இருக்குதுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அப்படியே அந்த பாறைக்கு சைடில் நம்ம இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சறுக்கு பாதை மாதிரி இருக்குது. அப்படியே சைடில் வியூ காட்டுற பாருங்க. அடாடாடாடா, என்ன ஒரு வியூ மக்களே, சூப்பராக இருக்குது மக்களே. இதையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போயிருந்துங்க. அங்கே பாருங்கள், 2 பக்கமும் பெரிய பெரிய பாறைங்க. கடினமான பாதை. பல பாதைகளை தாண்டி வந்துட்டேங்க இவரை பார்க்கறதுக்கு. பல கஷ்டமான பாதைகளை கடந்து வந்தாலும் கடைசியில் அவரை பார்ப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தாங்க. அவரை பார்த்துட்டா போதும், இந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். இங்கே பாருங்க, சின்னது தாங்க. ஒரு பாருங்க, கையோட தாங்க வைக்க முடியுது. அதில் தான் நம்ம காலை வச்சு ஏறணும். பாறையிலேயே சுரக்கிற ஊற்று பாருங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு வந்துட்டு இருக்குது போகிற வழியில் நம்ம பார்க்குறது. அங்கே தெரியறது பார்த்தீங்களா, அவர் தான் மல்லிகார்ஜுனர் ஆலயங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே அன்னதான மடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோங்க. சாப்பிட்டு போயிடலாம். அன்னதான கூடத்துக்கு வந்துட்டுங்க 2 மணியோட சாப்பாடு முடிஞ்சிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறமா சாமி கும்பிட போகலாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. அன்னதான மடம் பாருங்கள் மக்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். நம்ம கீழே தரை லெவலில் கூட இந்த மாதிரிலாம் பெரிய பில்டிங் கட்ட முடியாதுங்க. இங்கே மலையில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அவர் விளையாட்டு கட்டுறாப்புல
ஆனால் இந்த குரங்கு சேஷ்டைன்றதுங்க அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப பெரிய சேட்டைகள் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், தாழ்வாரம் வந்து ரொம்பவும் ஹைட் கம்மியாக தான் இருக்குது. குனிஞ்சு தான் போகணும். ஓகே, பேக் வேறு முட்டுது. வந்துட்டோம் மக்களே, அன்னதான கூடத்துக்கு வந்துட்டோம். வந்தீங்கன்னா பார்த்து வாங்க, தலையில் அடிச்சிடும். என்னாச்சு? தண்ணி இருக்குதா? அன்னதான கூடத்துக்கு போனோம். இன்னொரு 1/2 hour வந்துட்டு ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்தலான்னு சொல்லிட்டுங்க நம்ம இப்போ சாமி கும்பிட போயிட்டுருக்குறோம். அந்த அன்னதான கூடத்துலேருந்து வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். போகிற வழியை பாருங்கள். மேலே நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது மக்களே. வெயில் இருக்குது, ஆனால் காற்றடிக்கும் போது நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போகிற வழியிலேயே ஒரு மண்டபம் இருக்குதுங்க. இந்த மண்டபத்து வழியாக தான் நம்ம ஏறி போகணும். எல்லா இடத்துலையுமே மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரு டைமும் தண்ணி வந்துட்டு கீழே இருந்தெல்லாம் கொண்டு வர சான்ஸே இல்லைங்க. அதனால் வர்ற மழை தண்ணியை வந்துட்டு சேகரித்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வருங்க. சாதனை. பாட்டிமா, நல்ல தரிசனமா நல்லா தரிசனம், பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்தாச்சு. பரவாயில்ல, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? நல்லா போய் கும்பிட்டாங்க. நாங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். குரூப் போட்டோன்னு எடுத்துக்கிட்டு பட்ட பட்ட பண்ண இறங்க ஆரம்பிக்கிறோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். சரியா? வாங்க போவோம். இதுதான் மல்லிகா அர்ஜுனர் டெம்பிளுங்க. நல்லபடியாக இந்த சிவனை பார்க்கணும். எல்லாருமே எங்களோட சேர்ந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 4560 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மல்லிகா அர்ஜுனரையும் பார்வதி அம்மாள் பிரம்மராம்பிகையையும் நல்ல முறையில் தரிசனம் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ உயரத்தில் மலைப்பாதைகள் கடுமையாக இருந்தது. அது எல்லாத்தையுமே ஏறி கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பிப்பாறை, கடப்பாறை பாறை, ஏணிப்பாறை, ரயில் பாறைன்னு சொல்லிட்டு பல வகையான பாறைகளையும் படிகளையும் கடந்து வந்து இவங்களுடைய தரிசனத்தை உங்களுக்கும் காட்டியிருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மக்களே. ஓம் நமச்சிவாய.